நம்முடைய புதுவை மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அலுவலகத்துறை திறப்பு விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சாமிநாதன் அவர்களே, நம்முடைய புதுவை மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் நமக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கம் கொடுத்து இன்றைக்கு புதுவை மாநிலத்திலே நம்முடைய கூட்டணி ஆட்சியை எப்படியாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்கு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நிர்மல்குமார் சுரானாஜி அவர்களே, நம்முடைய தேர்தல் இணை பொறுப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆற்றல்மிகு செயல்வரவர் மரியாதைக்குரிய ராஜீவ் சந்திரசேகர் அவர்களே, எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக அருமையாக உழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜான்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய செயலாளர் ஏமலம் செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய செயலாளர் மோகன்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய துணைத் தலைவர் மதுராப்பேட்டை செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் அவர்களே, மரியாதைக்குரிய துணைத் தலைவர் அருள்முருகன் அவர்களே, மற்றும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் அவர்களே, மற்றும் மேடையில் வீச்சிருக்கின்ற பெரியவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தாமரை சொந்தங்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, கர்நாடகத்தில் வருகின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து வர கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகின்ற 6ஆம் தேதி நாம் பொது தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இப்படி பொது தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய அகில இந்திய தலைமையானது இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதிலே உரிமையோடு இருந்து அதை செயல்படுத்துவதிலே முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் இரவு பகல் மாறாமல் இன்றைக்கு கடுமையான உங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். நான் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கட்சியை வளர்த்திருப்பதற்கு நீங்கள் பல ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றியவர்கள், நீங்கள் தொடர்ந்து பணியாற்றிருக்கின்றீர்கள். இன்றைக்கு புதிதாக கட்சியிலே வளர்ந்து இதை போன்றவர்களாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே புதுவை மாநிலத்தில் ஒரு காலகட்டத்தில் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கக்கூடாது என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்று சொன்னால் நாம் வெற்றி பெற முடியாது என்ற இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு அரசியலும் புதுவை மாநிலத்தில் செய்து முடியாது என்ற நிலையை உருவாக்கியவர்கள் நீங்கள். அத்தகைய நிலையிலே நீங்கள் எல்லாம் இன்றைக்கு உறுதியோடு மன உறுதியோடு இருந்து நீங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். விவேகானந்தர் அவர் சொல்கின்ற போது சொல்வார்கள், ஒழுக்கமான 100 இளைஞரை பார்த்தார்கள், இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். ஏன்னா நம்ம எண்ணிக்கை பெருசு இல்லை, எண்ணிக்கை பெருசு இல்லை, உறுதியோடு உழைக்கிறவர்கள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு எண்ணிக்கையை தவிர நம்ம ஒரு எண்ணிக்கை கணக்கில் நம்ம உறுதியோடு மன வலிமையோடு நாம் உழைத்தோமானால் அது வெற்றி நமக்கு சாத்தியம். அதனால நம்முடைய கூட்டணியில இருக்கின்ற நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு நம்முடைய லட்சியம், நம்முடைய எண்ணம், நம்முடைய தேர்தலிலே நம்முடைய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு பிரதான எண்ணமாக இன்றைக்கு இருக்க வேண்டும். நீங்க ஒருத்தரை நான் நேரத்தில் கேட்டுதான் நாம இவ்வளவு ஆண்டு காலம் இந்த கட்சியை வளர்ந்தது முக்கியம் அல்ல. எனக்கு ஒரு நாள் நாம எல்லாம் ஒரு
படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பொது தேர்வை எழுத போறோம், நம்ம ஒரு பரீட்சை எழுத போறோம். நம்ம படிச்சதுக்கான அந்த பரீட்சை எழுத போறோம். அந்த பரீட்சையில நாம் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று நாம் வெற்றி பெற வேண்டும். அப்பதான் நமக்கு பெருமை. நாம் இவ்வளவு காலம் படிச்சதுக்கான ஒரு அர்த்தம் இன்றைக்கு அந்த தேர்தல் தான். அந்த தேர்வுல நாம 100க்கு 100 வெற்றியை நாம் பெறுகின்ற பொழுதுதான் இன்றைக்கு அது நமக்கு சாத்தியமாகும். நம்முடைய அகில இந்திய தலைமை எந்த முடிவு எடுத்திருக்கிறதோ அந்த முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்படுகின்றோம். அதை எந்த மாறுபட்ட கருத்து இல்ல. அதுல நம்முடைய அகில இந்திய தலைமையுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாம் நம்முடைய கட்சியுடைய வேட்பாளர்கள் யாரை அறிவித்தாலும், அதே மாதிரி நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் வேட்பாளர் யார் அறிவித்தாலும் நமக்கு முடிக்கலையோ நாம் நம்முடைய கட்சி வெற்றி பெற வேண்டும், நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய ஆட்சி புதுவை மாநிலத்திலே வர வேண்டும். இன்றைக்கு தாமரை ஆட்சி புதுவை மாநிலத்திலே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். நீங்கள் உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன் சொன்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வருவா வராதா என்ற காலத்திலே உழைத்தவர்கள் நீங்கள். இந்த அளவுக்கு வரும் நம்ம என்னைக்காவது எதிர்பார்க்கிறோமா? ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நம்ம ஒரு சீட்டு நாம வாங்குவோம், நாம இந்த வேட்பாளர் நமக்கு இருப்பாங்க கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிறோம்னா நிச்சயமா இல்லை. இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு நிறைய மாறிட்டு இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல நிறைய மாறி இருக்கிறது. சும்மா ஒரு காலத்துல நிறைய பேர் நம்முடைய இயக்கத்துல நம்முடைய கட்சியில சேர்வதற்கு இருக்கிறாங்க, நிறைய பேர் சேர இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா நம்முடைய கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக, புதுவை மாநிலத்தில் பலம் வாய்ந்த கட்சியாக உருவாகுவது நிச்சயம். அந்த மாறுபட்ட கருத்துல அதை நோக்கி நாம் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும். இன்னைக்கு இருக்கிறோம்னா ரொம்ப குறுகிய காலம் தான், ரொம்ப குறைச்ச நாள் தான் இன்னைக்கு இருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ளாக நம்முடைய உழைப்பு எல்லாம் நமக்கு அதிகப்படியாக நம்ம செலுத்த வேண்டிய காலகட்டம் இருக்கு. எனவே நீங்கள் எல்லாம் அதை நோக்கி நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். நம்முடைய ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்ற நேரத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தாக நம்முடைய மாநில தலைவர் சொல்கிறார். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், வந்தே வந்தே. அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அலுவலகத்திற்கு புதிய அலுவலக சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுராநாதி அவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்மவர் நமச்சிவாயந்தி அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளர் ராஜ்யசபா எம்பி மாஜி சந்திரசேகர் அவர்களே, ஜான்குமார் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் தியாகம் செல்வம் அவர்களே, துணைத் தலைவர் அருள்முருகன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ இளம்பவன் அவர்களே, மூத்த தலைவர் இளம்பவன் அவர்களே, அனைத்து நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதல்ல வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா கூட்டணியில் போட்டியிடுவதற்குள்ளாக 2001 அதுக்கப்புறம் 2021 அன்னைக்கு கூட்டணியில் போட்டியிடும் போது பாரதிய ஜனதா கட்சி ரெட்டியார்பாளையம் தொகுதியை வென்றது கணக்கு தொகுதிச்சு 2001. இன்னைக்கு 2021 30 தொகுதியிலும் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதற்கு முக்கிய காரணம் இந்த 20 ஆண்டுகள்ல எந்த காலகட்டத்திலையும் கலக்காமல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி நான் தூக்கி நிறுத்தி ஆட்சி கட்சி ஆரம்பித்த அத்தனை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நான் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நமச்சிவாயந்தி சொன்ன மாதிரி இந்த கட்சி ஆட்சிக்கே வராது, இந்த கட்சி வராது அப்படின்னு சொன்ன அத்தனை கட்சிகளுமே அது திமுகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் அத்தனை கட்சிகளுமே ஒரு கட்சியை பார்த்து பயப்படுது அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி. பல்வேறு நிறுவனத்தின் அடிப்படையில் எல்லாம் சொல்லலாம், தலைவர் சொல்ற மாதிரி மத்திய அரசு அப்படின்னு இருந்தாலும் மாநில மக்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கிறாங்க. என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 50 ஆண்டுகள் காங்கிரஸ் இல்லாத புதுச்சேரியை மாற்ற முடியும் அப்படின்னா அது ஒரே கட்சியாக தான் முடியும், அது பாரதிய ஜனதா கட்சியாக தான் முடியும். நம்ம நிர்வாகிகள் எல்லாம் முடிவு பண்ணி 2 ஆண்டுகளுக்கு முன்பு
ஒரு பக்கத்தை வச்சா அந்த கனவு 2021 காங்கிரஸ் இல்லாத புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் கண்டிப்பா அமையும். இன்னைக்கு நம்ம இந்த தேர்தல் அலுவலகம் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சீங்கன்னா தேர்தல் பணியை துவக்கணும். 30 தொகுதியிலே நம்ம தொகுதிக்கலாம், கூட்டணி வேட்பாளர் நீக்கலாம், யார் வேணா நீக்கலாம். நம்மளுடைய இலக்கு தாமரையை வந்து வெற்றி பெற செய்வது அத்தனை தொடர்களுடைய இலக்கு என்பதை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி வேலை பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய புதிய எதிரியார்னா திமுக காங்கிரஸ். இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு அனைத்து கட்சி ஒன்றிணைய முடியும். ஆனா நம் தொண்டர்கள் கொண்டிருந்த அத்தனை இதையும் முறியடிக்கக்கூடிய ஒரு இயக்கமா நம்ம பாரதிய ஜனதா கட்சி மாற்ற வேண்டியது. அதற்கு நம்ம வந்து தெளிவா இருக்கலாம். 2 விஷயத்தை நம்ம முடிவாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்களும் மிக முக்கியமா புதுச்சேரியில் குறிவைக்கிறது ஒரே காரணம், தமிழ் பேசுகின்ற மாநிலம் தென்னகத்தில் கர்நாடகாவுக்கு பிறகு ஆட்சி அமைக்கக்கூடிய மாநிலமா புதுச்சேரி வரணும்ன்ற தீவிரமா பார்க்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய நிர்மல்குமார் சுரானா அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர்களுக்கு 120 நாள் ஆயிரம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 90% நேரத்தை வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுமையா வந்து செலவழிச்சாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய கர்நாடகா பொறுப்பாளர். கர்நாடகா பொறுப்பாளர் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் 1 மாசமா இரவு பகல் பாராம பூத் லெவல்ல வந்து கம்ப்ளீட்டா பண்றாங்க. அவருக்கு வந்து அவங்க மிகப்பெரிய பாராட்டா தெரிவிச்சுக்கிறாங்க. இதுல இந்த தருணத்துல நம்முடைய ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் தான் ஒரு மணி நேரம் டைம் கொடுத்து அறியுது. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் வந்து கிட்டத்தட்ட இரவு பகல் பாராமல் நைட்டு 2 மணி தான் தூங்கலாம். இரவு பகல் பாராமல் வந்து கம்ப்ளீட்டா புதுச்சேரி மாநிலத்தில் ஒர்க் பண்றது ஒரே நாகம் தாமரை பாஜக ஆட்சி அமைத்தே தீர்வுங்க நகர கட்சிக்கு கம்ப்ளீட்டா வேலை செய்யறாங்க. அதனால தேர்தல் அலுவலகம் ஒரு வெற்றி அலுவலகமாக அடுத்த ஆண்டு இந்த இடத்துல கூட்டம் போறோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அலுவலக திறப்புவிழா தலைமை இருக்கக்கூடிய மாநில தலைவர் அவர்களே, தேசிய அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, புதுச்சேரியுடைய முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, புதிய சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை உத்தரவிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு ஆட்சி பொறுப்பிருக்கும் போது அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஏற்படுவதையும் அவர்களோடு துணையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அந்த கட்சியை சார்ந்தெல்லாம் மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டும் சொல்வார்கள். ஆனா புதுச்சேரி சட்டத்துறை முறையா புதுச்சேரி எதுவுமே ஏற்கனவே இருந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியோட துணையாக இருக்கக்கூடியவர்களும் அவர்களோட துணையாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களும் எனக்கு இந்த கட்சியோட கூட்டுக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. நாராயணசாமி தலைமையிலான அரசினுடைய கூட்டணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சிவா அவர்கள் நாராயணசாமி பேர் சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் சொல்ல, காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் சொல்ல, ஆட்சி இருக்கும் போதே இந்த ஆட்சி மிகவும் மோசமான ஆட்சி, இந்த ஆட்சி அனுப்பப்பட வேண்டும் சொல்ல இன்னைக்கு தேர்தல் 2 கட்சிகள் வெவ்வேறு கட்சிகள் ஒன்றாக கூட்டணியில் இருக்கிற போது அந்தந்த கட்சிகள் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும் அல்லது அவங்களுக்கு கூடுதலான இடம் கொடுக்க முடியாது சொல்ற வழக்கம். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியும். ஆனா கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிட்டு காங்கிரஸ் தலைமை வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தான் தலைமை ஏற்போம், அப்பொழுது சீரழித்து விட்டது புதுச்சேரியில் கூட இந்த கட்சி தலைவர் சொல்றாங்க. அவருடைய கட்சி சார்ந்த தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் ஆமா எங்களுக்கு இணையாக சீட்டு வேண்டும், நாங்க தான் தலைமை தாங்கணும், நாங்க தான் முதலமைச்சராக இருப்போம், நாராயணசாமி வேலையா வேணாம், காங்கிரஸ் கட்சி வேலையா வேணாம், நாங்க அவங்களோட இருக்க மாட்டோம், நாங்க என்ன சொல்லிட்டு அவங்க கூட தோற்றுவோம் சொல்லிட்டு இப்பயும் நாங்க அவங்க கூட தோற்றுவோம், அவங்க தலைமை வச்சா தோற்றுவோம், நீங்களாம் ஆட்சிக்கு வர முடியாது, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு காலகட்டம் எங்கேயாவது வருவாங்க, யாருக்கும் வராது. அதுதான் புதுச்சேரியில் தனித்தல். அதுக்கு காரணம்
இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை, நம்முடைய தலைமையாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அருமை பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செயல்பாட்டின் காரணமாக, அவர் நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தன்மை காரணமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்துணை மக்களும், இந்த நாட்டுடைய மூலை முடுக்கிற காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி உள்ள அத்தனை மக்களும் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த நாட்டில் ஒரு மகான், இந்த நாட்டை வாழ்க்கை வந்த மகான். அவரை தவிர யாருக்கும் நாங்கள் இனிமேல் ஓட்டளிக்க மாட்டோம். எங்கள் உயிர் உள்ளவரை அவர்தான் எங்களுடைய நாட்டுடைய பொதுவாக இருப்பார். அவர் வாழ்நாள் உள்ளவரை இந்த நாட்டுடைய பொதுவாக இருப்பார் என்று இன்னைக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னா அதனுடைய காரணமாக தான் புதுச்சேரி மக்களும் செல்ல செய்வார். புதுச்சேரி மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மத்திய அரசாங்கம் அந்த பாரத பிரதமர் தலைமையிலான அந்த அரசாங்கத்துடைய உதவியோடு பாண்டிச்சேரி வளர்ச்சி அடைய முடியும், பாண்டிச்சேரி ஒளிபெற முடியும். ஆகவே கடந்த 5 ஆண்டுகள் அழிந்து போன புதுச்சேரி ஒளிபரத்த புதுச்சேரி ஆக வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொழிலோடு தான் நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழகத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 14 லட்சம் மக்களும் இன்றைக்கு எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து மிக சிறப்பாக ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முயற்சிகளில் நாம் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி புதுச்சேரி மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை வாழ செய்யும், ஒழுங்க செய்யும், புதுச்சேரி ஒரு சுத்தம் புதுச்சேரியாக மகிழும். இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமரும் நம்முடைய உள்துறை அமைச்சர். ஒரு புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளப்படுகின்ற யூனியன் பிரதேசம் என்றால் சட்டம், அந்த சட்டத்தை நன்றாக அறிந்தவர்கள் அதற்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துடைய யூனியன் பிரதேச முதலமைச்சராக இல்லாமல் அவர் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் உத்தோப்பியாவில் வாழ்ந்து கொண்டு இந்த புதுச்சேரி 5 ஆண்டு காலம் குட்டிச்சோராக்கி விட்டார். அந்த புதுச்சேரி ஒழிய வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி, பாரதிய ஜனதா இடம்பெறக்கூடிய ஆட்சி, மத்திய இருக்கக்கூடிய என்டிஏ ஆட்சி நிறைவேறுவதற்கு புதுச்சேரி மக்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவு வருகின்ற 6ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி புதுச்சேரி மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனுடைய விளைவை, அதனுடைய முடிவை நாம் அறிந்து புதுச்சேரி மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை நோக்கி நாம் நடைபோடுவோம். அதற்கு இந்த கட்சியும், இந்த கட்சி அலுவலகமும், தேர்தல் அலுவலகமும் சிறப்பாக செயல்படுவதற்கு நாம் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும் சொல்லி இந்த வாசல் அடுத்ததாக காமராஜருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஞானகுமார் அவர்கள் மலர்த்தம் தாமரை ஒளியிட்ட புதுச்சேரி இந்த நிகழ்ச்சியில் மேடையில் என்னுடன் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய புதுவை மாநில தலைவர் சாமிநாதன் அவர்களே மற்றும் சுகுணாஜி அவர்களே மற்றும் ராஜ்யத்திலே மற்றும் வருங்கால புதுவையை மிகச் செய்ய காத்துக் கொண்டிருக்கும் எல்லாருமே நம்மதான் அமைச்சராக மற்றும் மேடையில் வந்திருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் நிர்மலா செல்வம் அவர்களே, எம்எல்ஏ தங்கப்பிச்சன் அவர்களே, அருள்மகன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ அவர்களே, பெரியவர் இளங்கோவன் அவர்களே, மரியாதைக்குரிய நாகராஜ் அவர்களே, ஜெயித் அவர்களே, லதா அவர்களே, ஏகாம்பரம் அவர்களே, சம்பத் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, கண்ணபரன் அவர்களே, அட்வொகேட் ராமலிங்கம் அவர்களே மற்றும் காமராஜர் கோவில் பொறுப்பாளராக வந்திருக்கும் கவுன்சிலர் சிவகுமார் அவர்களே மற்றும் என் முன்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால புதுவையை வளமாக காத்துக் கொண்டிருக்கும் என் தலைமை உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான காலங்களில் சந்திப்பது மகிழ்ச்சி. நாங்களாம் நீங்க பாரதிய ஜனதா ஐக்கியமாயிருந்தா எங்க உள்ளத்தின் ஆழத்தில் அடித்தளத்தில் இருந்து வந்த வேகம் இனிமேட்டு பாண்டிச்சேரி ஒன்று கவுண்ட் பண்ணணும்னா 100% பிஜேபி பண்ண முடியும். நாங்க கடந்த 1 வருடமா நான் இதை ஃபாலோ பண்றேன். சோனாஜி எண்ணிக்கும் இல்லை 1.5 வருஷத்துக்கு நடுவில் சந்திச்சுட்டேன். கொரோனா டைம்ல நான் அவருடைய வெள்ளத்தில் தான் போய் பார்த்தேன்.
எப்படியாவது பாண்டிச்சேரி வந்து கொண்டு வரணும். கொண்டு வரக்குள்ள ஒரே வார்த்தை தான் சொன்ன அவர்கிட்ட, எப்படியாவது வந்து நீங்க வந்து ஒரே விஷயம், என் தலைவனா வந்து நான் அமைச்சராக ஏற்றுக்கிறேன், நீங்க அவர் வந்து கொண்டு வாங்க, நாங்க அவர்கிட்ட பண்றோம் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க வந்து என்ஆர் அவர்களையும் நம்ம கட்சி கொண்டு வந்துருங்க, அவரும் வந்து இருக்கணுங்க, நான் எந்த வித மாற்றமும் இல்லை, நாங்களாம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா. ஆனா அது வந்து முடியல. இப்ப வந்து வேற மாதிரி இடம் வந்து போயிருக்கு. இருப்பினும் நமக்கு அருமையான விதத்தில் 14 சீட் கிடைச்சிருக்கு. இந்த 14 ஒன்று மிஸ் பண்ண எல்லாம் செய்யணும். இந்த கூட்டணி அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நாம அப்படி அத்தனை சீட்டையும் 14 சீட்டையும் அட்டகாசமா பண்ணணும். யாரும் இந்த இடத்துல தூய் மட்டும் ஏற்படாது. ஏன்னா எல்லாருமே கூட்டணி கட்சிக்காரங்க அந்த பக்கம் கொஞ்சம் லூஸ் விட்டுருவோம் அப்படிலாம் நினைக்கணும்னா அங்கேயும் தைக்கணும் இங்கேயும் தைக்கணும். மிதி பார்த்தா நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து எத்தனை கிடைக்கும்னா 1, 2 சீட்டு தான் பணப்படுத்தும். 28 இடமும் வந்து ஜெயிக்கணும். இந்த 28 இடமும் ஜெயிச்சோம்னா அப்பதான் தெரியும் அதனுடைய இப்ப சென்ட்ரல் இருக்கிறவங்களுடைய எஃபெக்ட் அப்பதான் தெரியும். இது நல்லா வந்து பொதுமக்கள் வந்து நீங்க அவங்களுடைய இந்த அதான் உணர்ச்சிகரமான விஷயங்கள் வந்து புரிய வைக்கணும். எங்களுக்கு வந்து கவுன்சிலர் சிவகுமார் அவர்கள் மிக பிரமாதமான முறையில் வந்து அவங்க டீமை உட்பட்டு வேலை செய்யறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த மாதிரி எங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்குள்ள பார்க்கணும் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப அருமையான முறையில் வந்து அந்த பிஜேபி கான்செப்டை கொண்டு பாரு. இதுதான் எனக்கு புரியணும். இதுல வந்து நம்மளை பத்தி வெளியிலிருந்து பார்க்கறது வந்து பெரிய வந்து சித்தரிச்சு வந்து போட்டு காட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. நீங்க இருக்கிற விஷயத்த எடுத்து வந்து சொல்லணும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு வந்து பல பேருக்கு பல விதத்துல குழப்பம். ஏன்னா வெளியில இருக்கிறவங்க கேஸ் விலை ஏற்பச்சு, பெட்ரோல் விலை ஏற்பச்சு, டீசல் விலை ஏற்பச்சு, சிலிண்டர் விலை இது மாதிரிலாம் தர சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நான் யாரோ பண்ணிட்டாங்க, யாரும் குறைச்ச முடியுமா? இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் உங்களுக்கு போகணும்னா ஏதாவது ஒன்று ஏற்கனவே மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு படிப்பாளத்து போயிடுவோம். இந்த கொரோனாவில் இருக்கிற காலத்துல இந்த அளவுக்கு மீட்டு கொண்டிருந்த ஒரே ஒரு மனுஷன் மோடி மட்டும். யாருமே தெரியல. பொருளாதார ரீதியா வந்து அனைவரும் வந்து சிக்கல் வந்து மாட்டிக்கணும். அது வந்து இந்த அளவுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர். இதை வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்றாங்க. யாருமே வந்து எடுத்து சொல்ல மறுக்கிறாங்க. பல பேர் வந்து பிஜேபி வந்து குற்றம் மட்டும் தான் சொல்றாங்க தவிர அவருடைய நாயகத்தை எடுத்து சொல்ல மாட்டாங்க. பாண்டிச்சேரி என்ன நம்ம பாண்டிச்சேரி யாருக்கு? நம்ம இந்தியாவில் ஒரு 4-5 இடத்துல இருக்கிறோம். நம்ம இந்தியா யார் வேண்டா? இந்தியா வந்து வெள்ளைக்காரர்களும் டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசும் அதோட பிரெஞ்சுக்காரர்களும் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகிப்போச்சுங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் போர்ச்சுகீசும் சரி டச்சுக்காரர்களும் இந்தியாவோட கொடுத்து போயிட்டாங்க. இந்த பாண்டிச்சேரி 5 பிரதேசத்தில் மட்டும் நம்ம கொடுக்க முடியல. அது தமிழ்நாட்டு மட்டும் வந்து பாண்டிச்சேரியில் வந்து வேற வந்து நம்முடைய இந்தியாவில் சேர்ந்து வச்சு மீதி 4 இடம் தனியாக அலக்கா இருந்துச்சு. அது வந்துதான் மாகே, ஏனம், காரைக்கால், பாண்டிச்சேரி. இந்த 4 இடத்த பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரி மாநிலம் இந்தியாவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா புரட்சிக்கார காலங்களில் நாம போய் மாட்டிக்கிறோம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாளைக்கு சேகரம் செஞ்சு இங்க இருக்கிற அதிகாரிகளை கவர்னருக்கு வந்து அதிகாரிகள் வந்து தூரசத்துக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு தான் முழு அதிகாரம் தான் நாங்கள் தரோம் அப்படின்றத கொடுக்குறாரு. அதை கொடுத்த உடனே தான் அவங்க அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒத்துக்கொள்றாங்க. அப்ப நேரம் வந்து அந்த கவர்னருக்காக நம்ம ஓட்டு போட்டாக்க 147 பேர் ஓட்டு போட்டு வந்து நம்ம பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட இணைகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரியான எழுதிட்டோம். இதுல வந்து ஒரு சூசகம் செய்கிறாங்க. ஒரு கால் ஓட்டுப்பட்ட மனித மக்கள் எல்லாம் சேர்ந்து 74% மக்கள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மறுபடியும் பிரெஞ்சு இடத்துக்கே போறோம்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் நம்முடைய பாண்டிச்சேரி பிரெஞ்சு கார்டு சேர்ந்து போயிடும். ஆனா இங்க அப்படி முடியுமா? முடியாது. எல்லாம் அண்ணன் தம்பியா எல்லாரும் பக்கத்து மாநிலத்தில் சேர்ந்து பழகிட்டோம். இப்ப நம்ம யார் கூட இருக்கிறோம்? அப்படி இணைந்து இந்தியாவை கூட ஐக்கியம் இருக்கிறோம். இப்ப நம்மளை காக்கக்கூடியது யாரு? நம்முடைய பிரைம் மினிஸ்டர். இங்க சட்டங்கள் யாருக்கு அதிகமா இருக்குது? பவர் கவர்னருக்கு. அந்த கவர்னருக்கு அதிக அதிகாரம் கொடுத்தது யாரு? முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால். அதனுடைய சட்டங்களை எடுக்க முடியுது. இதான் விஷயம். இதனாலதான் வந்து தனி மாநில அந்தஸ்து இருந்ததுன்னா இந்த பிரச்சனை. இப்ப போய் நீங்க தமிழ்நாட்டில் போயிட்டு எந்த சென்ட்ரல் என்ன கேட்டாலும் ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா பாண்டிச்சேரியில சென்ட்ரல்ல யாரு வேணாலும் அவதான் ஆகணும். அதை பத்தி யாருமே ஆகவே எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு எலெக்ஷன் இருந்தாக்கா மத்தியில் ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா? ஆட்சி யார் ஆகுறாங்களோ அதுக்கு அடுத்த 1 மாசத்துல எலெக்ஷன் வரும். இனிமேட்டு யார் நடக்கும்? அடுத்த 3 வருஷம் யார் இருக்கிறான்? பிஜேபி இருக்குது. இன்னும் 10 வருஷம் யார் இருப்பா? அவன் தான் யாருமே இல்லையே. இதை உணர வைக்கணும். நான் உணர்ந்துட்டேன். இனிமேட்டு பிஜேபி இருந்தா இந்தியா யாரும் பிடிச்சி நீங்க உணர்வு பூர்வமா ஒவ்வொரு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி பாரதியனுடைய பெருமைகள் எடுத்து சொல்லணும்.
மோடி அமித்ஷா கட்டுறது மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு காலம் இல்ல, மோடி மேல ஒரு தங்கமான வருஷம் உள்ளதே இல்லை. ஒரே விஷயம், நீங்க வந்து கேள்விப்பட்டீங்க, முன்னாள் இருக்கிற உங்களுக்கு காங்கிரஸ் பார்க்கலாம் எல்லாம் ஊழல்ங்க. இது வரைக்கும் பிஜேபியில ஏதாவது ஒரு மந்திரி ஊழல் சொல்றாங்க சொல்லுங்க, நம்ம இங்கே நாட்டு சங்கம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வேலை சொல்ல மாட்டான். சென்ட்ரல் ஒரே மந்திரி இதை அணுகிட்டான், இதை சொல்லிட்டாங்க. யாரும் சென்ட்ரல் பாருங்க, ஒரு 5 இதுக்கு முன்னாடி உள்ளது சரிதானா? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்காக நல்லா கேட்டுக்கீங்க. இம்மா பெரிய ஊழல். இப்ப இருக்கிற மத்தியில் ஆளுங்கிற பிஜேபி ஆட்சிங்கிறது ஏதாவது ஒரு ஊழல் அப்படின்னு எதாவது கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் அப்படி கட்டுறது பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெருமைக்கா உங்களுக்கு வந்து மற்றவங்க வெளியே பேசுகிறாங்க. வாட்ஸ்அப்ல வர்றது வந்து நீங்க தான் அவங்க பதில் கொடுத்து அவங்க வந்து மனசு வந்து மாற்றணும். நான் ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியன், எனக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அத்தனை பேரையும் நான் வந்து அவங்களையும் வந்து இன்னைக்கு தாமரச்சனத்தை வந்து அவங்க படிச்சுட்டேன். எனக்கு ஊக்கு கொடுத்து யார் சொன்னா கவுன்சிலர் சிவகுமார், ப்ளீஸ் சார், சிவகுமார் அவர் என்ன சொன்னா, அவர் வந்து பெங்களூர் கவுன்சிலர், காமராஜர் பொறுப்பாளர். அவர் தான் அவர் பிள்ளைப்படி எந்த ஏரியா தெரியுமா? முழுக்க வள்ளி கிருஷ்ணி ஏரியா பெங்களூர் குழந்தைங்க சாலை இருந்தாங்க. அந்த பகுதி முக்கால்வாசி பகுதி கிருஷ்ணி ஏரியா முஸ்லீம் ஏரியா. அந்த இடத்த ஒரு கவுன்சிலரு இன்னைக்கு பிஜேபியில வந்துருக்கிறாங்க. அதோட என்ன பண்ணி வாய்ப்பு அவர் 40,000 ஓட்டு. உங்க ஒரு கவுன்சிலர் ஓட்டு தான் நமக்கு. அந்த ஓட்டு நீங்க தட்ட வேண்டியது அப்படியே பாதி தட்டிடணும். 50% 20,000 ஓட்டு அப்படியே அள்ளி வந்துடணும். நான் அள்ளுவேன், என் பையன் நீங்க அள்ளணும். நம்ம அமைச்சரை வந்து லாஸ்ட் டைம் ஓட்டு வரக்குள்ள 23,000 ஓட்டை எம்பி சொன்னேன். அது மாதிரி ஒவ்வொருவரும் அப்படியே அது 100% கேரண்டி. நேற்று பார்த்தா நமக்கு வந்து 14 சீட்டு, அந்த 14 சீட்டும் அதே மாதிரியான சீட்டு அட்டகாசமா ஜெயிச்சிடலாம். அதன் பிறகு என்ன நடக்கிறது உங்களுக்கே தெரியும். நாம வந்து கூட்டணி ஆட்சி வந்துருக்கிறோம், கூட்டணி தர்மத்தை மதிக்க வந்தோம். யாரும் அவங்களுக்கு நான் கூட கேட்டேன், சிவகுமார் சார் 30 பேர் வந்துக்கிறீங்களே, கூட்டணி வந்து நம்ம மட்டும் 14 பேருக்கு 2 பேர் ஆகிடுங்களா, 30 பேர் கண்டிப்பா இருக்கீங்க. இல்ல சார், கூட்டணி கூட பார்க்க மாட்டோம், எல்லாருக்குமே வந்து நாங்கள் வர செய்வோம். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இதான் பிஜேபி. நம்முடைய கூட்டணியும் நம்ம வந்து அவங்களும் தூக்கி கொண்டு வந்து இனிமேல் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி மட்டும்தான் இங்க புதுவை ஆள வேண்டும் என்ற ஒரு கொள்கையை புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் நிரப்ப வேண்டும். இந்த பிஜேபி எல்லாரும் தாமரை சின்னம் ஒழிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து புதுசா பேச்சாக்கல ஒழிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் அவங்க அந்த வேட்பாளர் பேர் சொல்லி ஓடிடும். அப்பதான் வந்து மக்களுக்கு போய் மனசுல போய் நிற்கும். கோயம்புத்தூர் போயிட்டு ஜான்குமார் இப்போ ராஜதானி கட்சிக்கு அது எடுத்துக்கூடாது. நேரம் வந்து ஜான்குமார் சின்னம் தாமரை சின்னம், ஜான்குமார் சின்னம் தாமரை சின்னம், நம்ம அனுஷ்டான சின்னம் தாமரை சின்னம், அப்படி ஏன் செல்வத்துறை சின்னம் தாமரை சின்னம், சின்னம் தாமரை சின்னம். அது ஒவ்வொரு வார்த்தையா ஆட்டோவில் மைக்கில் நீங்க பேசும்போது எல்லாம் போய் அவங்க பேசணும். தாமரை ஒழிச்சுட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தாமரை எங்கே சொன்னாங்க சொல்லிட்டு நேரம் போயிடணும். அது எந்த மாட்டம் இல்லை. நாம யாரு இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் மக்கள், நாம யாருக்கிட்ட இருக்கிறோம்? சிங்கத்தின் கீழே இருக்கிறோம். சிங்கம் அந்த குட்டிகளை பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. சிங்கம் அந்த குட்டிகளை என்னைக்கும் கைவிடாது, குடியாளர்களுடைய குட்டிகளை என்றைக்கும் கைவிடாது. அது தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு. எத்தனை மணிக்கு வந்து அது மாதிரி அவங்க அதுதான் முக்கியம். சின்ன பிளேஸ் கூட ஞாபகம் இல்லை, அந்த இடத்தையும் நம்முடைய ஆட்சி வரணும்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வர பார்த்தீங்களா, அதை நம்ம மதிக்கணும், போட்டணும். ஆகவே அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம பாண்டிச்சேரியில ஒரே ஒரு எம்பி, இந்த எம்பிலாம் அவங்க தேவையில்லை. ஆனா இருப்பினும் இந்த ஒரு ஸ்டேட்டு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும்னு அம்மா பெரிய விஷயங்களை பண்ணுகிற பாரதியுடைய தேர்தல் தொழிற்சாலையுடைய வாக்குறுதிகள் வரும். அந்த வாக்குறுதிகளை போய் நீங்க சொல்லணும். அந்த வாக்குறுதிகளை சொல்ல ஒவ்வொருவரும் மக்கள் மனம் திரும்பி இனிமேல் தாமரைக்கு தான் ஓட்டு என்ற மனசு வந்து அது வரணும். நான் திரும்பிட்டேன், நான் வந்து அந்த நகரத்துல வெளியே வந்துட்டேன். எல்லாரும் வெளியே வந்துருக்கிறவங்க. நான் நமச்சாரம் கூட வெளியே வர வேண்டியதான். எங்க வந்தா நான் 3 பேர் வந்து எட்டு எம்எல்ஏ 2 கேஸ் சொல்லுவோம். கடைசியா நான் வெளியே வந்து எம்எல்ஏ கேஸ் சொல்லுவோம். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்பயே வந்து அப்படிதான் பண்ணணும். ஆனா முடியல. எங்க 2 பேர் மட்டும் போனா நான் என்ன மாதிரி எம்எல்ஏ கேஸ் சொல்லுவேன். வெயிட் பண்ணி வேலை முடிச்சோம். வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நேற்றுகள் இல்லை, 2 வருஷம் பார்த்துருக்கோம். பாண்டிச்சேரி ஏன்னா நாங்க ஒவ்வொரு முறையா போறோம். எங்க டெல்லிக்கு எதை போனாலும் ஓகே வந்தவங்க வேலை முடிச்சுவாங்க. சோ இப்ப இவ்வளவு பேர் தலைவர் இருக்கிறாங்க, மேல யார் இருக்கிறான்? அமித்ஷா இருக்கிறாங்க, மோடி இருக்காங்க. ஒரே விஷயம் அக்கௌண்ட்ல படிச்சா போதும். இங்க போய் டெல்லிக்கு போன அவசியம் இல்லை. உடனே கேலண்டர் சொல்லாம சொல்ல மாட்டாங்க. இதை நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லணும்.
நம்ம மத்தியில் ஆளுகின்ற ஒரு ஆட்சி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜியால் மட்டும்தான் முடியும், அமித்ஷா சாரால் மட்டும்தான் முடியும் சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் என்னுடைய புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். தாமரை மலர வேண்டும், புதுச்சேரி மிளிர வேண்டும். மிளிர வைப்பதற்கு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம். எங்களை வழிநடத்த செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு அடுத்ததாக நம்முடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளரும் கர்நாடகத்துடைய சிங்கமும் புதுச்சேரியிலே தாமரை மலர் செய்வதற்காக அருமான பெற்றுக்கொண்டிருக்கின்ற கர்நாடகத்துடைய சிங்கம் செல்வகுமார் சுரானதி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். புதுச்சேரி மாநில தலைவர் நண்பர் சுவாமிநாதன் அவர்களே, நம்மளுக்கும் லீடர் அவருடைய லீடர்ஷிப்லேயே நம்ம எலெக்ஷன் பண்ணிக்கிறோம். அவர் பேர் சொல்லியே தான் நம்ம எந்த வேலை ஸ்டார்ட் பண்ற நம்ம நண்பர் நமக்கு தேர்தல் துணை பொறுப்பாளர் ராஜ்யசபா எம்பி ராஜீவ் சந்திரசேகர் அவர்களே, நண்பர் முன்னாள் நண்பர் எம்எல்ஏ ஜான்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ இளங்கோன் அவர்களே, நம்ம மாநில ஜெனரல் செக்ரட்டரி எம்பன் செல்லம் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, துணை தலைவர் வி செல்லம் அவர்களே, அருள்முருகன் அவர்களே, இளங்கோன் அவர்களே, இங்க வந்திருக்கிற எல்லா என் நண்பர்களே, இன்னைக்கு நேற்று நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கும் மெசேஜ் இருக்கு. நம்ம எவ்வளவு தொகுதி நிக்க போறோம்னு ஒரு யோசனை இருக்கு. நம்ம நிக்க போறது 30 16 வருஷங்கள் இருக்கும், 4 வருஷங்கள் இருக்கும், 10 வருஷங்கள் இருக்கும். ஆனா நம்ம ஃபைட் பண்றது எலெக்ஷன் எப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். என் போன் கண்டினியூஸ் ஆச்சுன்னு ஒரு நிமிஷம் கூட நிற்கிறாங்க. நான் போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். பேசினவங்க அத்தனை பேரும் இதெல்லாம் பெஸ்ட் டிசிஷன், நல்ல டிசிஷன் எடுத்தீங்க. இனிமே காங்கிரஸ் வின் பண்றது ரொம்ப தூரம். அவங்க ஜெயிக்கிறது எங்கேயும் அவங்க அந்த கணவன் பார்க்க முடியாது. டெபாசிட் எப்படி வாங்கணும்னா அதுக்கு இது நான் மட்டும் தெரியல. நேற்று ரீபப்ளிக் சில பேர் நீங்களும் பார்த்துருக்கீங்க. ரீபப்ளிக் ஒரு பேங்கிங் சேனல். அந்த சேனல்ல நேற்று ஒரு சர்வே அனாலிசிஸ் அது 23rd February அப்படின்னா 23ஆம் தேதிக்கு அவங்க சர்வே பிரைம் மினிஸ்டருடைய விசிட் பிஃபோர் அவங்க எடுத்த சர்வேல என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி, ஆல் இந்தியா அண்ணா டிஎம்கே ஒன்னா போனா பிஜேபி இந்த கூட்டணி 28 சீட் நம்ம எல்லாரும் டிவியில பார்த்து லாஸ்ட் ஒரு 6 months நம்ம எல்லாம் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கே தெரியும் கீழே என்ன இருக்குது. காங்கிரஸ் யாருக்குமே மாநாடு மக்கள் விஷயம் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் மாநாடுக்கு ஒரு வாரம் பிஜேபி வேணும்னு எல்லாருக்குமே தோணுது. எல்லாரும் ரங்கசாமியுடைய அனுபவம், அவர் முதல் சிஎம் ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்க நம்ம சிவாயம், நம்ம சுவாமிநாதன், நம்ம எல்லாருடைய அனுபவத்தை வச்சு வடகாலத்துல புதுச்சேரி ஒரு பிடிச்சவர்னு சொன்னாங்க. ஒரு நாசமா பண்ணிருக்காரு புதுச்சேரிய. இங்க ஜாப்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, டூரிசம் ஸ்டாப் ஆயிருக்கு.
இது எல்லாமே இருக்கிறது நம்ம பதில் கொடுக்கணும்னா இந்த 30 நம்ம வின் பண்ண நம்ம ஜெயிச்சா மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் போக வரும் 16 சீட்டு இன்னும் 16 சீட்டு என்ஆர் காங்கிரஸ் இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க நம்ம போய் வேலை செய்வோம். எங்க பிஜேபி கேடர்ஸ் அவங்க என்ஆர் காங்கிரஸ் கூட சேர்ந்து நம்ம வேலை செய்யலாம். ஏடிஎம்கே கேடர்ஸ் அங்க சேர்ந்து வேலை செய்யணும். பிஜேபி எங்க நின்று அங்க என்ஆர் ஏடிஎம்கே நம்ம கேடர்ஸ் எல்லாம் ஒன்னாகி எல்லா தொகுதியிலையும் நம்ம ஒரு சின்ன ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி 2 பேர் காங்கிரஸ் 2 பேர் என்ஆர் காங்கிரஸ் 2 பேர் ஏடிஎம்கே 2 பேர் பிஜேபி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோஆர்டினேஷன் ஒர்க்கர்ஸ் சேர்ந்து நம்ம எல்லாருமே ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ண வேண்டிய காரணம் வந்து ஒரு நாள் தயாரிப்பு வந்து ட்ரைனிங் பண்ணிடலாம். ஆனால் இனிமேல் நம்ம ஃபீல்ட்லேயே இருக்கணும். இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இனிமே ரொம்ப கம்மியா இருக்கும். கூப்பிட மாட்டாங்க. இங்கே இருக்க வரக்கூடாது. நீங்க கூப்பிட்டா மட்டும் வரீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா இனிமேல் நம்ம ஒரு ஓட்டு சார் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம எப்பவுமே பார்க்கணும். 25-30% ஓட்டே போடுறது 65-70% தான் ஓட்டு வருது. இந்த டைம் 100% போலிங் போட்டு நம்ம என்ன பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கணும். பேக் ஹேண்ட் அப்படின்னா பிஹைண்ட் த சீன் மொத்தமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா இது எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம கூட நம்ம டீம் இருக்குது. கார்த்திகன் டீம் அவங்க கூட நம்ம ராஜீவ் சந்திரசேகர் அவர் கூட ராஜ்குமார் இங்கே இருக்கிறாரு. அவர் மொத்தமா அட்வர்டைஸ்மெண்ட், டிஜிட்டல் பிராண்டிங் இதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு வீடா போகணும். வீடா போய் அங்க இருக்கிற ஓட்டர்ஸ் நம்ம பேசணும். நம்ம லிட்ரேஷன் அவங்க கொடுக்கணும். போலிங் டேரிக்கு 100% போலிங் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பற்றி நம்ம தயாரி பண்ணா இன்னிலிருந்து கவுண்ட் டவுன் கூட ஆயிடுச்சு. 12லேருந்து நாமினேஷன் இன்னைக்கு சீட்ஸ் எந்தெந்த சீட் நம்ம நிற்க போறோம், எந்தெந்த சீட்டு என்ன எந்த சீட்டு ஏடிஎம்கே நிற்க போறாங்கன்னு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பயனாயிடும். நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம எல்லாரோடையும் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் எந்த காலத்துக்கு இந்த ஒரு சீட்டை வின் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நம்ம எல்லாரும் கூட வேலை செய்யணும்.